தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக நினைக்கிறது, எனக்கு ஒரு ரேஷன் கார்டு அது இருந்ததுன்னா போதும். எந்த நலத்திட்ட உதவியாக இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டு இருந்தால் எனக்கு போதும். அதுக்கு மேலே வேறு எதுவுமே வேணும். இதை வச்சு நான் மருத்துவ உதவி வேணுமா அந்த கார்டு அப்ளை பண்ணலாம். எந்த கார்டாக இருந்தாலும் கேஸ் வேணுமா எதை வச்சு எதுக்கு வேணாலும் நான் இதை அப்ளை பண்ணலாம். ஏன் அந்த மாதிரி மத்திய அரசு அப்படியே உலக அளவில் நாங்கள் வல்லரசாயிட போகிறோம் அப்படின்னு அப்படியே தினசரி சொல்லிக்கக்கூடிய வல்லரசு எங்களை பார்த்து சைனா பயப்படுது, அமெரிக்காவே நடுங்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் இந்த கார்டை ஒருங்கிணைக்க முடியல? இப்போ சமீபத்தில் டெல்லியில் நாங்கள் எல்லாம் டிஜிட்டல் மயமாக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட கம்ப்யூட்டர் வந்துருச்சு, பேப்பர் பேனா அதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா மோடியினுடைய ஆட்சியில் டிஜிட்டல் யுகம். இந்த பக்கம் பார்த்தா ஆப்பு, அந்த ஆப்பு, பணத்துக்கு ஆப்பு, கடன் வாங்க ஆப்பு, திருப்பி கொடுக்க ஆப்பு, எல்லாமே ஆப்பு. இத்தனை டிஜிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கிற நீங்கள் இப்போ பேப்பர் பேனாவை கையில் எடுத்துட்டு வீடு வீடு அலையிறீங்க. எனக்கு புரியவே இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.